என்ன பண்ணும்? கடிந்து கொள்ளும். சொல்லுங்க, அன்பு என்ன பண்ணுங்க? கடிந்து கொள்ளும். சில பேர் என்ன பண்ண மாட்டாங்க, அப்போ கூட போட்டான். சொல்லுங்க, அன்பு தப்பு செய்யும் போது கடிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? இயேசு மனம் திரும்பாத போன போது அவர்களை கடிந்து கொள்ளவும் என்ன பண்ணாரு? செஞ்சார். அப்புறம் சொன்னாரு, தீருவில் பாரு, இன்னாரும் அவங்க என்ன பண்ண மனம் திரும்பினா என்ன பண்ணுவாங்க? சாம்பல உட்கார்ந்து இந்த அற்புதம் அங்க செஞ்சிருந்தனா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? மனம் திரும்பி இருப்பாங்களே. நம்ம எவ்வளோ நல்ல காரியங்களை கேட்கிறோம், எவ்வளோ நன்மையை புசிக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்றதுல? மனம் திரும்புறதுக்கு நம்ம என்ன பண்றதுல? ஒப்பு கொடுக்கிறது இல்ல. ஒரு கர்த்தருடைய ஆவியானவர்களை சொல்றேன், நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கடிந்து கொள்ளக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ண? ஆண்டவரே சொல்லும்படியா நான் கேட்கிறேன். நான் மனம் திரும்புதலுக்கு என்னை நான் என்ன பண்றேன்? ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் பாருங்க. மனம் திரும்புவதற்கு நான் என்ன பண்றேன்? ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, இரட்டுடுத்தி உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். எவ்வளவு அற்புதம் பார்க்கிறாங்களோ, எவ்வளவு அதிசயத்தை கேட்கிறாங்களோ, அந்த பிரசங்கத்தை கேட்டாங்களோ, நினிவே பட்டணம் அழிவிலிருந்து மீளும்படியாக என்ன பண்ணாங்க? மனம் திரும்பினார்கள். அந்த பட்டணம் கவிழ்க்கப்படாதபடி என்ன பண்ணுது? கிருபை தேவன் என்ன பண்ணாரு? செய்தாரு. வாசிங்க 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். பன்னிரெண்டு இல்ல 12:27 மேல கொஞ்சம் பாருங்க. நாற்பது. வாசிங்க 41 12:41. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தினார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். கவனிங்க. இப்போ இயேசு சொல்றாரு, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சொல்லுங்க, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். கவனிங்க. அப்போ யோனா ஒரு சாதாரண தீர்க்கதரிசி. அவன் பிரசங்கத்தை கேட்டே அந்த நினிவே பட்டணம் என்ன பண்ணுவாங்க? மனம் திரும்பினாங்க. ஆனா யோனாவிலும் பெரியவர் யாரு? இயேசு. இந்த இயேசுவே சொல்லி கூட நீங்க மனம் திரும்பலன்னா, சொல்லுங்க, நீங்க மனம் திரும்பலன்னா அந்த பட்டணத்தை சொல்லுவாங்க, எங்களுக்கு தீர்க்கதரிசியே அனுப்பிச்சிங்க, அப்பயே நாங்க மனம் திரும்பிட்டோம். தேவகுமாரன் அனுப்பிச்சு நீங்க என்ன பண்ணல? மனம் திரும்பல என்று என்ன பண்ணுவாங்க? உங்களை குற்றம் சுமத்துவாங்களாம். நான் சொல்றேன் பாருங்க, 2 பேர் 3 பேர் கூடி வரும்போது அவர்கள் மத்தியிலே ஆவியானவர் இருக்கிறாரு, இயேசு இருக்கிறார். இப்போ யோனாவிலும் பெரியவர் எங்க இருக்கிறாரு? இயேசு இங்க இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு. எத்தனை பேர் இருக்கிறோம்? யோனாவிலும் பெரியவர் யார் இருக்கிறாரு? இயேசு இங்க இருக்கிறார். இப்போ
இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கிற நீங்க, இந்த இயேசுவின் வார்த்தையை கேட்கிற நீங்க மனம் திரும்பலன்னா ஒரு நாள் இந்த நினிவே பட்டணத்தார் என்ன பண்ணுவாங்களாம், மேலே போக சொல்லும், எப்பா நாங்கெல்லாம் மனம் திரும்பி நல்லா வாழ்ந்துமே, நீங்க ஏன் சபைக்கெல்லாம் போய் இயேசுவின் வார்த்தையெல்லாம் கேட்டு, புதிய ஏற்பாட்டு வசனத்தை எல்லாம் கேட்டு, புதிய ஏற்பாட்டின் நற்பலனையெல்லாம் ருசிச்சு, புதிய ஏற்பாட்டின் ரத்தத்தை எல்லாம் அனுபவிச்சு, மீட்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்று எல்லாம் பண்ணி நீங்க மனம் திரும்பாத வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்கன்னா அந்த பட்டணத்தார் நம்ம மேல என்ன பண்ணுவாங்களாம், குற்றம் சுமத்துவாங்களாம். கரங்களை தட்டி கட்ட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, நம்மளை யாரும் குற்றம் சுமத்தாதபடி நாம் வாழ வேண்டும் என்றால், நினிவே பட்டணத்தார் குற்றம் சுமத்தாதபடி வாழ வேண்டும் என்றால் நாம் ஒரு தரமான தீர்மானத்தை எடுக்கணும். என்ன அப்படின்னா, இயேசு எனக்குள்ள இருக்கிறாரு, இந்த இயேசு வேதத்தின் வழியா இருக்கிறாரு, யோனாவிலும் பெரியவர் சபையில என்ன பண்றாரு, சபைக்கு தலையா என்ன பண்றாரு, இயேசு இருக்கிறாரு. சபைக்கு போற நான், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நான், இயேசுவின் ரத்தத்தை ருசிக்கிற நான், அவருடைய அப்பத்தை பிற்கிற நான் மனம் திரும்புதலுக்கு என்னை நான் ஒப்பு கொடுப்பேன். ஒரு நாளும் மனம் திரும்பாம போகாத, மனம் திரும்பின அந்த மனுஷன், அந்த நினிவே பட்டணத்தார் என்னை குற்றம் சுமத்தாதபடி நான் என்ன பண்ணுவேன், வாழ்வே என்று எப்போ ஒரு தரமான தீர்மானம் எடுக்கிறோமோ, நான் சொல்றேன் அப்போதிலிருந்து நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் காத்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது? ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை படிப்போம். போதும், எனக்கு இது போதும், இதற்கு மேல வேணாம். 21ஆம் அதிகாரம் 32வது வசனம். 21ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிப்போம். பாருங்க, இந்த யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் அவனை நீங்கள் விசுவாசிக்கவில்லை, ஆயக்காரர்களும் வேசியும் அவனை விசுவாசித்தார்கள், அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியும் பின்பாகிலும் என்ன பண்ணவில்லை, மனஸ்தாபப்படவில்லை. கவனிங்க, அவர் சொல்றாரு, இந்த யோவான் ஸ்தான அவர் என்ன பண்ற, நீதி மார்க்கமாய் வந்திருந்தோம், காட்டு தேனை புசிச்சு, வெட்டுக்கிளியை புசித்து, அறைகளிலே கச்சை கட்டி கொண்டு காடுகளிலே இருந்த அந்த அந்த யோவான் ஸ்தானனை அந்த ஆயக்காரர்களும் பலவிதமான மக்களும் அவனை என்ன பண்ணார்கள், விசுவாசித்தார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றார், அந்த யூத ஜனங்களுக்கு சொல்றார், அந்த எருசலேம் பட்டணத்துக்கு சொல்றார், இந்த டாக்ஸ் கலெக்டர், இந்த பொல்லாத வாழ்க்கை வாழ்ந்த அவர்களெல்லாம் விசுவாசித்தார்கள், விசுவாசிக்கும்படி பண்ணார்கள். ஆனால் நீங்கள் மனஸ்தாபப்படவில்லை. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. அப்போ கவனிங்க, மனம் திரும்புவதற்கு எது முக்கியம் அப்படின்னா, மனஸ்தாபப்படணும். பக்கத்துல சொல்லுங்க, என்ன சொல்லுங்க, மனஸ்தாபப்படணும். செஞ்ச தப்பு, ஒருவேளை உள்ளத்தில் நம்ம தவறு செய்யும் போது, எண்ணங்கள் எல்லாம் தவறு செய்யும் போது, அதற்கென்று நம்ம என்ன பண்ண, இருமாப்பா இருக்கக்கூடாது, அதற்கு ஒரு கடூரமா இருக்கக்கூடாது. மனம் திரும்புவதற்கு எது சரி அப்படின்னு சொல்லினா என்ன சொல்றேன்னா, மனஸ்தாபப்பட வேண்டும். செஞ்ச தப்புக்காக என்ன பண்ண, சில பேர் சாரிங்க நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது, அதற்காக நான் மனம் வருந்துகிறேன் அப்படின்னு எந்த மனுஷன் கர்த்தர்கிட்டையும் மனுஷங்கிட்டையும் சாரி கேட்டு தான் தப்பை ஒத்துக்கொண்டு தவறை உணர்ந்து அதற்காக மன வருத்தத்தை தெரிவிக்கிறானோ அவன் மனம் திரும்புதலுக்கு அச்சிடுகிறவனா இருக்கிறான். இந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. என்னத்தான் தப்பு செஞ்சாலும் யாருக்கிட்டையும் நான் சாரி கேட்க மாட்டேன், யாருக்கிட்டையும் மன வருத்தத்தை தெரிவிக்க மாட்டேன், நான் செஞ்சது சரிதான் அப்படின்னு அடம்ப்டா இருக்கிறான் பாருங்க, அவன் மனம் திரும்பவே மாட்டான். எப்போ வலிய செஞ்ச தப்புக்கு ஒரு மனஸ்தாபப்படுகிற குணம் மனுஷனுக்கு இருக்குதோ அங்கே ஆவியானவர் கிரியை செய்கிறாரு, அங்கு வசனம் கிரியை செய்கிறது, அங்கு தேவன் என்ன பண்றார், கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே பாருங்க, உண்மையா உள்ளத்துல மனஸ்தாபப்படுவீங்கன்னா
அல்லேலூயா. செஞ்ச தப்புக்காக மனஸ்தாபப்படும் போது தான் சில பேர் என்ன செஞ்சாலும் நான் மனஸ்தாபம்லாம் பட மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன், அதுக்காக மன வருத்தம் தெரிவிக்க மாட்டேன், அதுக்காக சாரி கேட்க மாட்டேன். நான் என்ன தப்பு பண்ணேன், நான் எதுக்கு சாரி கேட்கணும் அப்படின்ற அடம்ப்டா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. எப்போதுமே இறங்கி போகணும், எப்போதுமே தாழ்ந்து போகணும், எப்போதுமே என்ன பண்ணோம், நான் தான் ரைட்டு மற்றவங்களாம் தப்பு என்ற எண்ணத்தை நம்ம என்ன பண்ணோம், விட்டுடணும். எப்போதும் ஹம்புல தெரிஞ்சுக்கணும், எப்போதும் தாழ்மையை தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்படி நாம் தெரிந்து கொள்வோம் என்றால் நிச்சயம் பாருங்க, மனஸ்தாபப்படுகிற ஆவி நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம். எப்ப மன வருத்தத்தை தேவனுக்கு முன்பாக மனுஷனுக்கு முன்பாக தெரிவிக்கிறோமோ, நான் சொல்றேன், அப்ப செஞ்ச தப்ப நம்ம இனிமேல் செய்யாம விட்டு விடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, விசுவாசிக்க மனஸ்தாபப்படவில்லை. ஏன்னா அவங்க மனம் திரும்பல, மனஸ்தாபப்படவில்லை. மனம் திரும்புறவங்க எப்போதுமே மனஸ்தாபப்படுவாங்க. பக்கத்துல சொல்லுங்க, மனஸ்தாப மனது வந்து என்ன பண்ணுங்க, நமக்குன்னா அடுத்தவங்க மனஸ்தாபப்படலன்னு சொல்லுவோம். அடுத்தவங்க பத்தியா கொஞ்சம் வந்து மனம் இறங்குனாங்களா, அடுத்தவங்க பத்தியா மனஸ்தாபப்படலையே எனக்கு, அப்படி இப்படி சொல்லுவோம். நம்ம மனஸ்தாபப்படுறோமா, நம்ம அவங்களுக்கு மனம் இறங்குறோமா? எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? நமக்கு மட்டும் எல்லாம் மனஸ்தாபம் பண்ணணும், நமக்கு மட்டும் எல்லாம் மன்னிக்கணும், நமக்கு எல்லாம் என்ன பண்ணணும், நம்ம ஏற்றுக்கொள்ளணும், மனம் வருந்தணும், அப்படி நம்ம மற்றவங்களை எதிர்பார்க்குறோம். ஆனால் சொல்கிறேன், நாம் என்று வரும்போது நம்முடைய குற்றம் குறைகள் எல்லாம் எப்போ மனஸ்தாபப்பட ஆரம்பிக்கிறோமோ அப்போ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காரியங்களை நாம் செய்கிறவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உயிர் தெழுந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உயிரோடு கூட இருக்கிறவரே ஸ்தோத்திரம். ஜெயித்து எழுந்தவரே ஸ்தோத்திரம். வென்றெழுந்தவரே ஸ்தோத்திரம். ஜீவாதிபதியே ஸ்தோத்திரம். நல்லவரே ஸ்தோத்திரம். வல்லவரே ஸ்தோத்திரம். இப்போதும் ஆண்டவரே எண்ணங்களில, ஆண்டவரே சிந்தனைகளில, ஆண்டவரே நான் முன்போல இல்லாம, ஆண்டவரே என்னுடைய குற்றம் குறைகள் எல்லாம், என்னுடைய தப்பிதங்களுக்கெல்லாம் மனஸ்தாபப்படவும், அவைகளிலிருந்து வெளியே வரவும், பரிசுத்த ஆவியானவரும் இயேசுவும் எனக்கு துணையா இருக்கிறார்கள் என்பதை அறிந்து, ஆண்டவரே உண்மையான ஆசீர்வாதத்துக்கு, உண்மையான வெற்றிக்கு, ஆண்டவரே உண்மையான ஆண்டவரே அப்பா ஆண்டவரே விசாலத்துக்கு என் மனதை கொண்டு செல்வதற்கு, மறுரூபம் ஆவதற்கு நான் என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே என் மனதை புதிதாக்கும். பரிசுத்த ஆவியானவரே என்னை தொட்டரலும். நான் உமக்காய் வாழ விரும்புகிறேன், உமக்கென்று கனி கொடுக்க விரும்புகிறேன், உமக்காய் சாட்சியாய் ஜீவிக்க விரும்புகிறேன். ஆண்டவரே நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே, நீர் என்னை நடத்தும் ஆண்டவரே, நீரே என்னை நடத்தும்படியாக என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே வந்த ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொரு தனிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வார்த்தை ஒவ்வொருவருக்குள்ளாக கிரியை செய்யட்டும். தேவனுடைய அன்பு கிரியை செய்யட்டும். தேவனுடைய இரக்கங்கள் கிரியை செய்யட்டும். ஆண்டவரை எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே சுகபலன் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், காரியம் வாய்க்கட்டும், தடைகள் எல்லாம் நீங்கட்டும், புதிய வழிகள் வாசல்கள் திறக்கட்டும். அப்பா ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யுங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க, நீர் வழி நடத்துங்கப்பா. இயேசுவின் இன்ப நாமத்தினால் செபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வோம். பிரைஸ் அல்லாஹ். God bless you.